நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் வில்லியம் இணைகிறார். வில்லியம், தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன, நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு பற்றிய கள விவரங்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு நேற்று மாலை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்தடைந்தார். அவர் நேற்று தமிழக விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்த அவர் இன்று முதுமலை தெப்பக்காட்டு யானைகள் முகாமுக்கு வருகை புரிந்தார். முதலில் யானைகள் முகாமிற்கு வருகை தந்த அவர் இங்குள்ள பழங்குடியினர் பாரம்பரிய இசை அமைத்து அவரை வரவேற்றனர். பின்பு அவர் நடந்தவாறே அருகில் உள்ள பழங்குடியினர் கிராமத்திற்கு சென்று அங்குள்ள யானை பாகங்களுக்கு 42 பேருக்கு சுமார் 5 கோடி ரூபாய் அளவிலான வீடுகளை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து இங்கு வளர்ப்பு யானை முகாமில் உள்ள யானைகளுக்கு எவ்வாறு உணவளிக்கிறார்கள் என்று பார்வையிட்டு பின்னர் வளர்ப்பு யானைகளுக்கு கரும்புகளை கொடுத்து வழங்கினார். பின்னர் ஆஸ்கர் வென்ற தி எலிபென்ட் விஸ்பரைஸ் படத்தில் நடித்த பொம்மன் பில்லி தம்பியை சந்தித்து அவர்களுக்கு பரிசு பொருட்களையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து யானை பாகன்களோடு குழு புகைப்படம் எடுத்து மீண்டும் இவர் இன்று இரவு உதகையில் தங்க தற்பொழுது வாகனத்தில் செல்ல இருக்கிறார். கள நிலவரத்தை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.